நம்புகிறோம். ஸோ அப்படி ஒரு விஷயத்த எனக்காக இந்த படத்து மேலே வச்சுருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் மேலே, டைரக்டர் மேலே, எங்கள் டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணும். கண்டிப்பாக சார் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சினிமா எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் கிட்டே இருந்து பார்த்துருக்கேன். மனுஷனுக்கு சாப்பாடு, தூக்கம், காற்று, தண்ணி இதெல்லாம் முக்கியம்னுவாங்க. அது எல்லாத்துலேயுமே அவருக்கு சினிமா கலந்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பண்ணுற படமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்பார். ஸோ அந்த சினிமா நிச்சயமாக அவங்கள கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன் தேவா சார். அதுக்கு உதாரணமாக இப்போது ஒரு படம் லோகான்னு ஒரு படம் வந்தது. ஸோ உண்மையாகவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அவ்வளோ பெரிய பட்ஜெட், பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே, அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை, அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தம்ப்நெயிலாக போட்டுறாதீங்க. நான் சொன்னது ஒரு எமோஷன், நான் சொன்னது அந்த ஸ்கேல், நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் அ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக சார் சினிமா அவங்கள நான் சொன்ன மாதிரி கைவிடாது. அண்ட் ஆடியன்ஸும் இதை வரவேற்பாங்க. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து தயாரிக்க போகிற மற்ற படங்களுக்கும் சரி. ஸோ அண்ட் கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒருத்தருடைய உழைப்பு கிடையாது. ஒரு தீனா பிரதர், ஆர்ட் டைரக்டர் ரெம்பான் சார், கேமராமேன் ரிச்சர்ட் சார் ஆல்ரெடி உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் புயல் மாதிரி வந்தீங்க சார். ஏன்னா எம்எஸ் பிரபு சார் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த டேட்ஸ் கிளாஷ் ஆனதுனால ரிச்சர்ட் சார் வந்தாங்க. செம்ம ஃபாஸ்ட்டு. அதாவது ஆல்ரெடி டேரக்டர் படப்படான்னு இருப்பார், அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக இருந்தார் அவர். ஸோ ஆனால் அது என்ன நம்ம நினச்சோமோ அதை நம்ம அந்த குறிப்பிட்ட டைமில் சூப்பராக எங்களுக்காக ஷூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரிச்சர்ட் சார். அண்ட் எம்எஸ் பிரபு சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தில் யார் விட்டேன், ரிஷி பிரதர், அப்புறம் எஸ்பி சினிமாஸ். இவ்வளோ பெரிய என்னடா அவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்களேன்னு, இது ஏதோ நாங்கள் ஏதோ ரொம்ப அப்படிலாம் இல்லை, நம்ம ஸ்கேலுக்கு அது பெரிய பட்ஜெட், ஸோ அதனால தான் பெரிய பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணும்போது முக்கியமாக க்ரௌடு சீக்வன்சஸ்லாம் இருக்கும்போது நிறைய டேங்கர் லாரிஸ், ஃபிஷர்மென், லான்ச், போட், கடல் அப்படின்னும் போது அதை கோஆர்டினேட் பண்ணி அதை செட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறது ஒரு ஈஸியான ஒர்க் இல்லை. ஸோ எஸ்பி சினிமாஸ் அந்த ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாங்கள் தைரியமாக ஷூட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் எஸ்பி சினிமாஸ், சங்கர் சார், அப்புறம் அவங்களுடைய டீம், கிஷோர் சார், ஜெய், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லணும். நான் டேரக்டர் ஐ திங்க் கிட்டத்தட்ட இந்த எட்டி பார்ப்பாங்கல்ல ஃப்ரேமில், அவர் தவிர எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சொல்லிட்டீங்க. ஸோ அதுதான் இது ஒரு முயற்சி. இந்த படம் ப்ரெஸ், மீடியா எல்லா படத்துக்கும் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு மேலே எல்லாம் அவன் தான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி, இதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் தான் ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. அண்ட் தீபாவளி ரேஸில் வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம்லாம் இல்லை சார். பெரிய பட்ஜெட், லீவ் டைம், எல்லா படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கும். அந்தந்த படம் அந்தந்த டெஸ்டினியை தேடி அதுவே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பித்து ஒரு பட்ஜெட்டுக்கு வந்ததோ, இந்த படத்துக்குள்ளே எப்படி மற்ற நிறைய விஷயங்கள் உள்ளே வந்ததோ அந்த மாதிரி தான். ஸோ போட்டியாக நினச்சா போட்டி, இல்லை இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்திருக்கு. ஸோ அது தொடர்ந்து இருக்கும். இந்த படத்துக்கும் சரி, அடுத்து வர படங்களுக்கும் சரி. அண்ட் நானும் நிச்சயமாக ரொம்ப கான்ஷியஸாக நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணி பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் வருவாங்க. அதான். ஸோ